இன்றைக்கெலாம் பெப்பர் சிக்கன் வந்து ஹோட்டலில் வேறு மாதிரி செய்கிறாங்க. இது வந்து காரைக்குடியில் எங்கள் பாட்டி செஞ்சதுங்க. காரைக்குடி ஸ்டைலு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சிக்கன் பெப்பர் வறுவல் 1/2 கிலோ சிக்கன்பா. சோம்பு 2 பட்டை 2 லவங்கம்பா. தாளிக்கிறதுக்கு கடுகு. இது ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். 1 டீஸ்பூனு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 10 கிராம் பூண்டு, 10 கிராம் இஞ்சி, 2 வெங்காயம், 1/2 தக்காளி. ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அரைக்க போகிறோம் வறுவலுக்கு. ஆயில் போட்டுக்கிறோம்ப்பா. 1 டீஸ்பூன் தான். அதில் மிளகு, ஜீரகம், சோம்பு 3 போட்டுக்கலாம்ப்பா. ஒன்றும் பாதியமாக அரிஞ்சு அதில் போகணும். இது வதக்கிறதுக்கோசம் அரிஞ்சு போடுறோம்ப்பா. வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்து அரைக்கணும், ஆற வச்சு. சிம்மில் வச்சு வதக்கிறேன்ப்பா. 5 நிமிஷம் வதக்கினோம்னா நல்லா வதங்கிடும். எடுத்து ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து இந்த பெப்பரும் ஜீரகமும் மிளகும் வதக்கிட்டு வறுத்துட்டு அரைக்கிறோம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கோசம் தான் வறுத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதங்கிட்டோன்னு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆகிடுதுப்பா. நல்லா வதங்கிடுது. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம்ப்பா. கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்ஸ் பண்ணிக்கலாம். நான் நசுக்கே போட்டு வரேன். நல்லா நசுக்கி வச்சிட்டோம்ப்பா. இஞ்சி வந்து நசுக்கி வச்சுருக்கோம்ப்பா. சாப்ஸ் மாதிரி பண்ணிட்டோம், நசுக்கிட்டோம். வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போடுறேன். இந்த பூண்டையும் நசுக்கி போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம்ப்பா. இப்போ ஆயில் போட்டுக்கலாம்ப்பா. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ 2, 3, 4, 5 ஸ்பூன் போட்டிருக்கேன்ப்பா. 1/2 கிலோ சிக்கனு, அதனால் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு போடுறேன்ப்பா. கடுகு ஒரு சின்ன டீஸ்பூன் கடுகு, சின்ன டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 லவங்கம், 2 பட்டை போட்டுக்கலாம்ப்பா. இப்போ நசுக்கி வச்சுக்கிற பூண்டு, அதே அளவு இஞ்சி, வாசனையாக இருக்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகா. இப்போ அது கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வறுத்த மாதிரி வதங்கிடுது. அதில் ஆனியன் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி. இப்போ அது ரெண்டும் வதங்கிடுதுப்பா. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். இது வந்து தாளித்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும்பா. அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கனும் சீக்கிரம் வெந்து போயிடும். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியும் அப்படியே வெந்து போயிடும் அதுலேயே. அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கினோம்னா சீக்கிரம் வெந்து போயிடும். சிக்கன் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக. இப்போ கலர் தேர்ந்து போயிருப்பா. 5 நிமிஷம் வச்சோம்னா நல்லா அப்படியே வெந்து போயிடும். அதுக்கு தான் எண்ணெயிலேயே வதக்கணும். அது அரைச்சி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அப்புறம் போடணும். லாஸ்ட்டாக அரைச்சி போடணும். இது முடிஞ்ச அப்புறம் முடிகிற டைமில் அது போடணும். இப்போ நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம்ப்பா. நார்மலாக மல்லியும் மிளகாவும் போட்டு அரைச்சி வச்ச தூள் 3, 4 ஸ்பூன் போட்டிருக்கோங்க. அதில் மிளகு போட்டிருக்கோம், அதனால் 4 ஸ்பூன் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன். 1/2 கிலோ சிக்கனு, அதனால் 1 டீஸ்பூன்.
மசாலா தூள் போட்டுட்டு 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன்ப்பா. 5 நிமிஷம் நல்லா வதங்கினோம்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்து போச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போட்டு வதக்கிட்டோம்னா நல்லா வெந்து போயிடும். நம்ம வறுவல் தான் பண்ணுறோம், அதனால் திட்டமாக தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றுறோம்ப்பா. இதுக்கு சிக்கனுக்கு 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. வறுவல் தான் பண்ண போகிறோம். வெந்து முடிக்கிறதுக்குள்ளே இது சுண்டிடும்ப்பா தண்ணி. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கிறேன்ப்பா. எண்ணெயில் வேக வச்சதுலேயே நல்லா வெந்து போய் பெருசாகுது இப்போ சிக்கன். அதனால் இப்போ இன்னும் 10 நிமிஷம் வேக வச்சோம்னா வெந்து போயிடும்ப்பா. இப்போ மூடி போட்டு வரேன்ப்பா. இது வதக்கி வச்சோம்லப்பா, இதை இப்போ அரைச்சிக்கலாம்ப்பா மிக்ஸி ஜாடியில் போட்டு. நல்லா இப்போ வாசனை வருது பாருப்பா. எண்ணெயில் போட்டு வறுத்துட்டோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், வெங்காயம், தக்காளி 4 எண்ணெயில் போட்டு வறுத்துருக்கோம். சோம்பு போட்டிருக்கோம். 5 ஐட்டம் போட்டிருக்கோம். நல்லா வாசனையாக இருக்குது. சிக்கன் வெந்ததும் இதை போட்டு இறக்கிடலாம்ப்பா. சிக்கனும் நல்லா வெந்து போய் லெக்லேருந்து தனியாக வருது பாரு. சரி, நான் எடுத்து காட்டுறேன். அதுக்கு நான் நல்லா வெந்து போச்சு பாருப்பா. நல்லா வெந்து போச்சு. அதனால் நம்ம இப்போ அரைச்ச விழுதை போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிறதுக்குப்பா. நல்லா சுண்டி சிக்கனில் போய் ஊறிடும்ப்பா. அப்படியே ட்ரையாக இருக்கும். நல்லா நம்ம சாம்பார் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாம்பார் சாத்துக்கு சாப்பிட்லாம். பிரியாணிக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம்ப்பா, நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம்ப்பா, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. பெப்பர் சிக்கன்லேயே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்க்க. இன்றைக்கெலாம் பெப்பர் சிக்கன் வந்து ஹோட்டலில் வேறு மாதிரி செய்கிறாங்க. இது வந்து காரைக்குடியில் எங்கள் பாட்டி செஞ்சதுங்க. காரைக்குடி ஸ்டைலு. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.